வணக்கம் நண்பர்களே. மிக உன்னதமானது, உயர்ந்தது துரியோதனன் கர்ணன் நட்பு. நமக்கு நல்லாவே தெரியுங்க. துரியோதனன் அதர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்காகத்தான் கர்ணனை தன்னுடைய நண்பனாக வைத்திருக்கிறான். ஆனாலும் கூட இது எல்லாத்துக்கும் மேல கர்ணன் மேல துரியோதனனுக்கு ஒரு அலாதி அன்பு, ஒரு அலாதி பிரியம் இருக்குங்க. அதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த துரோணர் வில் பெரிய ஒரு விளையாட்டு போட்டி நடத்தும் போது கர்ணன் தன்னுடைய பராக்கிரமம் முழுசையுமே காமிக்கிறான். ஆனா அவமானப்படுத்தப்படுகிறான். முக்கியமாக பீமன் அவமானப்படுத்துறான். பீமன் சொல்றான், டேய் நீ தேரோட்டியின் மகன், நல்ல சாட்டையை எடுத்துட்டு போய் குதிரை வண்டி ஓட்டுறா, தேர் ஓட்டுறா, நீ இங்க உன்னுடைய வில்ல பிடிக்கிறது கூட உனக்கு லாயக்கு கிடையாதுன்னு சொல்றான். அப்ப துரியோதனன் சொல்றாங்க, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா கன்வின்சிங் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆணித்தரமான வாதம். அந்த ஆணித்தரமான வாதத்தை சுவாமி சித்பவானந்தர் துரியோதனன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அழகாக விவரிக்கிறார். துரியோதனன் சொல்றான், டே பீமா பெருந்தேனிக்காரா, கொஞ்சம் பாருடா, யோசிச்சு பாருடா. நம்ம தர்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுது, தர்மம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் என்ன சொல்லுது? பராக்கிரமம் மிகுந்தவன் சத்திரியன். அது அந்த அளவுகோலின்படி பார்த்தோம்னாக்கா இவன் சத்திரியன் தான் கர்ணன் அப்படின்னு சொல்றான். நீ பதவி செருக்கு, பிறப்பு செருக்கு, அது ரெண்டுமே இருக்கு. அதனாலதான் இந்த ஆட்டம் போடுறடா பீமா அப்படின்னு பீமனை பார்த்து சொல்றான். கோபம், வருத்தம், ஆதங்கம் அவனுடைய ஆர்கியூமெண்ட்ல இருக்குங்க. இங்க பாருப்பா, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது. புண்ணிய நதி இருக்கு, ஆர்ப்பரிக்கக்கூடிய நதி. அதனுடைய ஆரம்பம் சின்ன ட்ரிக்லிங், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி வரும், சின்ன ஓட மாதிரி வரும். சரி, ரிஷிகள், நீ வால்மீகி முனிவரை பாரு, அவர் வேட்டுவ குலத்தை சேர்ந்தவர்ரா. எத்தனை பேரை கொண்டிருக்காரு, எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறாரு. அவரெல்லாம் ஆகலையா? அதெல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய அம்மா யாருன்னு தெரியும், உன்னுடைய அப்பா யாருன்னு தெரியுமா? அர்ஜுனனுக்கும் அப்படித்தானே, நகுலன் சகாதேவனுக்கும் அப்படித்தானே. அதனால நீ ரொம்பவும் துள்ளாதரா பீமா அப்படின்னு சொல்லுவாரு. சரி, எல்லாம் இருக்கட்டும், நமக்கு துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் வில்வித்தை சொல்லிக் கொடுக்குறாங்களே, அவங்களது ஆரம்பம் என்ன? எல்லாமே ஏழ்மையான குடும்பம். துரோணாச்சாரியா தன்னுடைய பையன் அசுவத்தாமனுக்கு பசு பால் கொடுக்க முடியல அவரால. அவங்கெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையா வில்வித்தை? எல்லாரும் இருக்கட்டுங்க. அப்பா, ஏன் அப்பா குரு வம்சத்தை சேர்ந்தவங்களா? வியாசரோட பிள்ளைங்க தானுங்க, சுத்தமான குரு வம்சத்தை சேர்ந்தவங்க இல்லை. அதனால ரொம்ப ஆட்டம் போடாத. கர்ணன் பராக்கிரமம் மிகுந்தவன், அவன் சத்திரியன் தான் அப்படி சொல்றான்.